நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை சிவரஞ்சனியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகை சிவரஞ்சனி அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவங்களுடைய அழகான பூனை கண்கள் தானுங்க. இந்த பூனை கண்கள் மூலயமா தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகளும் வந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க ஆரம்பத்தில் நோ சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் நமக்கு நடிப்புலாம் வராது, படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த ப்ரொடியூசரோ அந்த டைரக்டரோ இவங்களை விடாம துரத்தி அதுக்கப்புறம் ஓகே பண்ண வச்சு ஃபைனலா அவங்க ஒரு கன்னட படத்துல நடிச்சாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அந்த படம் மூலமா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதை தொடர்ந்து தான் இங்க தமிழ்ல இவங்க அறிமுகமானாங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இவங்க தமிழ்ல கார்த்தி அவர்களுடைய படமான மிஸ்டர் கார்த்திக் அப்படின்ற படத்துல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்கன்ட்டு. ஆனா இந்த படம் கிடையாதுங்க. இவங்க நடிச்ச முதல் படம் நிலா பெண்ணே. இந்த படம் தான் இவங்களுடைய தமிழ் முதல் படம். அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த வெற்றி படங்களை இவங்க கொடுத்தாங்க. இவங்க நடிச்ச படம் எல்லாமே வெற்றி படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா படத்திலும் என்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுப்பாங்க. கிளாமரா இருந்தா கிளாமரா இருக்கட்டும், ஹோம்லி லுக்கா இருந்தாலும் ஹோம்லி லுக்க கொடுப்பாங்க. ஸோ என்ன வேணுமோ அதை கண்டிப்பாவே பண்ணுவாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வெளிநாட்டுல இருந்திருக்காங்க. ஷார்ஜால தான் அவங்களுடைய அம்மா வேலை பார்த்திருக்காங்க. அப்பப்போ வந்து போவாங்களாம். அதனால தான் சென்னையில இருக்க இவங்களுடைய பாட்டி வீட்டில தான் இவங்க பாட்டி வளர்ப்புல தான் இருந்திருக்காங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவரு இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரராம். அதுக்கப்புறம் தான் அது மூலியமா தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தது. ஆரம்பத்துல பயத்துல நோ சொன்னவங்க இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸா 90ஸ்ல வள வந்தாங்கன்ட்டு இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது போல பல மொழிகளையும் இவங்க படம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தான் இவங்களுக்கு தெலுங்கு படத்துல ஒன்னா நடிச்ச ஒரு நடிகர் கூட திருமணம் தடால் புடால் நடந்துச்சுங்க. ஆமாங்க, 1994 தெலுங்குல வெளியான ஆமை இந்த படத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்தா நடிச்சிருப்பாங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் அங்க ரொம்ப ஃபேமஸா வள வந்தாலும் இங்க விஜய் அவர்களுடைய அண்ணன் சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். வாரிசு படத்துல விஜய் அவர்களுடைய மூத்த அண்ணனா நடிச்சிருப்பாரு. இவர் தான் இவங்களுடைய கணவர். இவங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காதல். ரெண்டு பேருமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உடனடியா கல்யாணம் நடந்துருச்சு. இவங்க 14 வயசுல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. 21 வயசுலயே ஓகே பாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா 21 வயசுல இவங்களுடைய திருமணம் நடந்ததுங்க. சோ ஸ்ரீகாந்த் அவர்களை பத்தி சொல்லவே வேணாம். அங்க டாப் லெவல்ல வளம் வந்த ஒரு ஆக்டர். இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அண்ணனா வாரிசு படத்துல கலக்கி பின்னி படம் எடுத்துட்டாரு. சோ இவங்க நடிச்ச இந்த படமும் இப்ப ரிலீஸ் ஆன கோட் இந்த படமும் ஒரே மாதிரி தான் கதைக்களத்துல இருக்குன்ட்டு இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னவோ இவங்க திரும்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல முதல் பையன், இரண்டாவது பொண்ணு, திரும்ப 3வது பையன். இதுல இவங்களோட இளைய மகன் பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த முயற்சி மூலமா ஒரு மலையாள படத்துல கமிட் ஆகி அந்த படத்துல வெற்றிகரமா நடிச்சிட்டாரு. இருந்தாலுமே அவரு இப்போ 10th படிக்கிறதுனால அடுத்தடுத்து அவரால் நடிக்க முடியாது. சோ இவங்க நடிச்ச மிஸ்டர் கார்த்திக் இந்த படம் பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதனால என்னவோ அவர் கூட அடுத்த படங்கள்லயும் நடிச்சாங்க. அதை தொடர்ந்து இவங்களுடைய மறக்க முடியாத லிஸ்ட், அதாவது ஃபேவரட் லிஸ்ட்ல ஒரு 4-5 படங்கள் இருக்கு. அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா தலைவாசல் இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதுல உன்னை தொட்டு தென்றல் இந்த பாடல்ல தலைவி உந்தன் கண் பார்க்கும் பொழுது தலைப்பு செய்தி தந்தாயே, தலைப்பு செய்தி புரியாமல் தவித்தேன், தலைப்பை கையில் தந்தாயே இந்த ஒரு வரிகளை நைட்டு தூங்கும் போது யாரு கேட்டாலுமே கண்டிப்பா சந்தோஷமான நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வகையில இவங்களுடைய பாடல்கள் பஸ்ல போகும்போது எப்போ வேணாலும் கேட்கலாம். அதுல இன்னொரு பாடல் தான் தங்க மனசுக்காரன். முரளி சார் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து முரளி சார் கூட சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்கான அனுபவம் பாத்தீங்கன்னா அந்த பாடல்லாம் அவரே பாடுற மாதிரி இருக்குமா. என்னதான் எஸ்பிபி சார் அந்த தங்க மனசுக்காரன் படத்துல பாடி இருந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா முரளி சார் தான் பாடுறாரோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவரையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அதனால ஷூட் டிலே கூட ஆகுமாங்க. அந்த வகையில பூத்தது பூந்தோப்பு பார்த்தது இந்த ஒரு சாங்ல கேக்குது காட்டு பாட்டு, தூக்குது நேரம் பார்த்து, பாட்டுது ஆசை கூத்து, சீக்கிரம் மாலை மாத்து இந்த ஒரு சாங். அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்க தாலாட்டு படத்துல இருந்து அரவிந்த் சுவாமியும் இவங்களும் சேர்ந்து ஆக்ட் பண்ணி டான்ஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்க
மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதையோ சொல்லி துடிச்சேனே கை வச்சேனே. இந்த ஒரு சாங் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டின் கொடுக்கலாம். அப்போ அவரு ரொம்பவே ரிசர்வ் டைப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. சமீபத்தில் அவருடைய பயோகிராஃபி கூட நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ அவரு மெய்யழகன் படத்துல நடிச்சிருக்காரு. சந்தைக்கு வந்த கிளி இந்த படத்துல இருந்து எருக்கும் செடி ஓரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா, உருக்கும் நெய்ய போல உருக்கி தவிச்சே ஆமா. தேவா அவர்களுடைய இசையில ஜானகி அம்மாவும் எஸ்பிபி சாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி அசைத்திருப்பாங்க. எல்லா சூப்பர் சிங்கர் அந்த ஒரு ஷோலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் கண்டிப்பா இடம் பிடிச்சிருக்கும். அது சூப்பர் சிங்கர் மட்டும் கிடையாது, டியூயல் காம்போ எந்த ஸ்டேஜ் ஷோல வருதோ அங்க கண்டிப்பா இந்த ஒரு பாடல் இடம் பிடிச்சிருக்கும். விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து ராஜதுரை பண்ணியிருக்காங்க. பிரபு சார் கூட சேர்ந்து சின்ன மாப்பிள்ளை இந்த படம் பண்ணும்போது பிரபு சார் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா இவங்க அப்ப ரொம்ப ஒல்லியா சின்ன பொண்ணா இருந்தாங்களாம். இந்த பொண்ணு கூட நான் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு அவர் நடிக்க மாட்டேன்ட்டாராம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்காகவே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டைம், இந்த பொண்ணை நல்லா பிரேக் டைம்ல சாப்பிட வச்சு தூங்க வைங்க அப்பதான் குண்டாகும்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு நான்வெஜ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய வீட்டுல இருந்து வந்த நான்வெஜ் எல்லாம் கொடுத்தா இவங்க வெஜிடேரியன் அப்படின்ற விஷயமே அப்புறம் தான் தெரிஞ்சுதாங்க. அதனாலே ஸ்வீட்டா கொடுத்து இவங்களை குண்டாக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தையே எடுத்தாங்களாம். எப்படி இந்த படத்துக்கு வெயிட் ஏத்தனாங்களோ அப்படியே கமல் சாருடைய கலைஞர் படத்துக்காக வெயிட்டை லாஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதுல மலைப்பாம்பு வச்செல்லாம் பாட்டு வரும். ஆரம்பத்துல ஐயோ பாம்பா நான் வரமாட்டேன், இவங்க பயந்து ஓடி போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன விஷயங்களை தாண்டி கமல் சார் பாம்புன்னா பாம்பு அதுவும் ஒரு பெட்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நல்லா பழகி விட்டுட்டாராம். அதனால தெலுங்கு படத்துல இவங்க நடிக்கும் போது அம்மன் நாகம் படத்துல பாம்பை இவங்க பெட்டாவே எடுத்து கையில வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஐயோ ஆமால நம்ம அதை ஏதாவது பண்ணாதானே, நம்ம எதுவுமே பண்ணல, அதனால அதுவும் நம்மள எதுவும் பண்ணலன்ட்டு பாம்பு மீதான புரிதல் அப்பதான் அவங்களுக்கு வந்துதாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியோட ஹைதராபாத்ல தான் இருக்காங்க. இவங்க சினிமா விட்டு போறதுக்கான காரணமும் ஃபேமிலி தான். நான் எப்பவுமே ஃபேமிலிக்காக தான் இருப்பேன் அப்படின்ட்டு இப்போ கொடுத்த இன்டர்வியூல கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. சின்ன வயசுல இருந்து தாத்தா பாட்டி மட்டுமே பார்த்து வளர்ந்த இவங்களுக்கு இப்போ அவங்கள சுத்தி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. ஃபங்க்ஷன் அதாவது எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா அந்த பெரிய குடும்பத்து கூட தான் சேர்ந்து போவாங்களாம். அந்த பெரிய குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இவங்களை இந்த திருமண வாழ்க்கைக்கே கொண்டு போச்சு. ஏன்னா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணான்ட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்ததுனால அதை பார்த்துட்டு தனி மகளா இருந்த இவங்களை நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து கூட்டு குடும்பத்துல வாழ வைக்கணும்ன்ற ஆசை அவருக்கு வந்ததுனால தான் இந்த திருமணத்துக்கு சீக்கிரமாவே ஒத்துக்கிட்டாங்களாம் சிவரஞ்சனி அவர்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக சினிமா விட்டே போயிட்டாங்க. இது அவங்களுடைய கெரியர்ல மிகப்பெரிய அடியா விழுந்தது. இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆயிடுச்சுட்டு அப்போ தெலுங்கு மீடியால நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இதை பத்தி விளக்கம் கொடுத்திருந்தாரு இவங்களுடைய கணவர். அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்படி ஃபேக்கான நியூஸை யார் கிரியேட் பண்றாங்க தெரியல, பணத்துக்காக எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதனால விவாகரத்துட்டு தேவையில்லாத விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இதை யாரும் நம்பாதீங்க, எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, இதை கலைக்க நினைக்காதீங்க. இதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா, பிளீஸ் இது போல ரூமர்ஸை யாரும் கிளப்பாதீங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ரூமர்ஸை கிளப்புற சேனல்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம்ட்டு ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாருங்க. ஸோ சிவரஞ்சனி அப்படின்ற பேருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கதையும் இருக்கு. தலைவாசல் படத்துல உமா மகேஸ்வரியா இருந்த இவங்க அந்த படத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பேரையே சிவரஞ்சனின்னு மாத்திக்கிட்டாங்க. அதுல இருந்து ஸ்டேஜ் நேம் இவங்களுக்கு சிவரஞ்சனி தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சில கான்ட்ரவர்சிலையும் சிக்கியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுமே அந்த நடிப்புக்காக இவங்க கூட இருந்த ஒரு நபர், அதாவது ஒரு பிரபலத்து கூட இவங்க தொடர்புல இருந்ததாகவும் அவர் கூடயே ஒன்னா வாழ்ந்ததாகவும் சில பல வதந்திகள்லாம் வந்தது. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை, இது எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான்ட்டு அப்பவே அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நியூஸ் எல்லாமே பத்திரிகையில ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது. ஸோ நடிப்புக்காக இவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க, அதே மாதிரி குடும்பத்துக்காக நடிப்பையே தூக்கி போட்டு போவாங்க. இவங்க கம்பேக் கொடுக்கணும்ட்டு யாரெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.